அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தில் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தோம். எல்லா மனிதர்களை பார்க்கலும் நாம் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். கிறிஸ்துவ மரித்தவர்களிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள் அவருடைய வருகையில் உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதல் இயேசுவுக்கு மட்டுமல்ல, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு உயிர்த்தெழுதல் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த அடிப்படை செய்தி. பொதுவாக கிறிஸ்தவ கோலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசுவை நம்ம அதிகமாக ஆராதிச்சா நமக்கு இந்த உயிர்த்தெழுதல் கிடைக்கும் நினைக்கிறாங்க. உயிரோடு எழுந்தவர் எல்லாம் பாட்டெல்லாம் எழுதுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தில், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவை எனக்கு பின் செல்லணும், நான் அவைகளை அறிஞ்சிருக்கிறேன், அவைகளுக்கு தான் நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்றார். அதாவது 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள்னு சொன்னார். இயேசுக்கு சீஷரானவங்க மட்டும்தான் இந்த அனுபவங்களுக்குள்ள வர முடியும். ஏன்னா யோவான் 4:1 ஆண்டவராகிய இயேசு அநேகரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து ஒரு பயிற்சி கூட அந்த தன்னுடைய சீடர்களுக்கு அப்போஸ்தலருக்கு கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆக இயேசுவின் சீடர்களாய் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய மாதிரியின்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் தான் இயேசுவுக்கு ஒப்பான உயிர் தழுதலை அடைய முடியும் என்பதை முதலாவது அறிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. 2வது ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தோம், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பரலோகத்தின் தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் தம்முடைய ஆவியின் வல்லமையினால் தான் இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதே ஆவி நமக்குள்ள இருந்து செயலாற்றினால் மட்டும்தான் இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை நாம் அடைய முடியும் என்பதை நாம் மறந்துடப்படாது. அதனால தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள்னு சொல்லி இருக்கு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார்னு சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியின் வல்லமை தான் இயேசுவை உயிரோடு எழுப்பினா, அதே வல்லமை நமக்குள்ள இருந்தால்தான் இந்த மரித்தவரின் உயிர்த்தெழுதல் ஏற்பட முடியும். ஹல்லேலூயா. அடுத்த பிரச்சனை, நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அகமை உள்ளவன் நாளுக்கு நாள் புதுக்கம் பிராபிக்கும் அந்த மலையாளத்தில் காணாம். ஓகே, அந்த ஆத்மா என்ற உள்ளான மனுஷன் இப்ப வாழும் போதே மறு ரூபமாக வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறோம்னு சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இப்போதே நம்முடைய ஆத்மாவை உள்ளான மனுஷனை மறுரூபப்படுத்த வேண்டும். நீங்களும் நானும் மறுரூபப்படணும். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனசு புதிதாகி மறுரூபமாகாவிட்டால் யாரும் இயேசுநாதர் வரும்போது மறுரூபமாக முடியாது. 25-30 வருஷம் மறுரூபமாவாத ஆளு இயேசுநாதர் வர்ற ஒரு செகண்ட்ல மறுரூபமாக நிச்சயமா முடியாது. முதலாவது இயேசுக்கு சீசரா மாறணும். எகைன் நான் சொல்றேன், நீங்க இயேசுக்கு பக்தர்களா இருந்து ஒரு தினம் இந்த உயிர்த்தெழுதல் அடைய முடியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, என் ஆடு என்ன பின்பற்றணும், என்ன ஃபாலோ பண்ணணும், என் வசனத்துல நடக்கணும், என் அடிச்சு விட்ட நடக்கணும். 1 யோவான் 2:6, அவர் நடவருக்குள் நிலைத்திருக்கிறேன்னு சொல்றோம், அவர் நடந்தபடி நடக்கணும்லாம் சொல்லியிருக்கிறதுனால அந்த அனுபவம் இல்லாத ஒரு தரம் இயேசுக்கு ஒப்பான உயிர்த்தெழுதல் அடைய முடியாது. அந்த பரிசுத்த ஆவியை பற்றி இப்போதே மறுரூபம் ஆகாதவங்க ஒருத்தரும் இயேசுக்கு ஒப்பான மறுரூபத்தை அடைய முடியாது என்பதை முதலாவது மிக முக்கியமாய் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே, ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கிறிஸ்தவ மார்க்கத்தார் எல்லாரும் ஒன்றும் அப்படி ஒன்றும் மறந்த இந்த உயிர்த்தெழுதல் அனுபவம் அடைய மாட்டாங்க. இப்போவுமே அவங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகிறவங்க மட்டும்தான் அந்த அனுபவத்தை அடைய முடியுங்கிறது மிக மிக முக்கியமாய் நீங்கள் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டிய விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த மறுரூபம் எப்படி நமக்குள்ள நடக்கு அப்படின்னு பார்த்தா, உள்ளான மனுஷன் எப்படி மறுரூபமாகிறது அப்படின்னா, நம்முடைய மனசு எப்படி மறுரூபமாகிறது அப்படின்னா, நம்முடைய மனசு புதிதாக்கப்படுது. நீங்க
தீர்த்து 3:5 மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதனாலும் அவர் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஞானஸ்நானத்துக்கு ஒரு பேரு மறு ஜென்மம் முழுக்கு. யோவான் 3:3 மறுபடியும் பரவாவிட்டா தேவராஜ்யத்தை பார்க்கவே மாட்டோம். ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். இங்க ஜலத்தினால் பறக்கிறதுன்னு சொல்லி இருக்கு, ஞானஸ்நானம் சொல்லல. அதுக்கு அர்த்தம் ஞானஸ்நானங்கிறது வரும் தண்ணீர் சடங்கு கிடையாது, அது ஒரு மறு ஜென்மம் முழுக்கு. ரோமர் 6:1 நீங்க படிச்சீங்கன்னா அந்த ஞான ஸ்நானத்தை ஒரு அடக்க ஆராதனைக்கு ஒப்பாய் சொல்லி இருக்கிறது. பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கணும். அது அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து புதிதான், அதாவது அவர் மரித்தவர்களிருந்து எழுப்பப்பட்டது போல புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்க ஞான ஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம்னு சொல்லி இருக்கு. இப்ப முக்கிறதா தெளிக்கிறதான்னா பெந்தைக்கோசக்கார சண்டை பிடிக்கிறாங்க. நீ முக்கினா என்ன தெளிச்சா என்ன, வாழ்க்கையில் இல்லைன்னா இது ஒண்ணுக்கும் உதவாது. இது ஒரு அடக்கம். பழைய மனுஷன் கிறிஸ்துவுக்கு பரம்பான சிந்தனை நம்பிக்கை காரியம் உள்ள மனுஷன் மண்ணில் அது தண்ணீருக்குள்ளே மூழ்கடிக்கிறது ஒரு அடக்கத்துக்கு அடையாளமா இருக்கிறது. பின்பு வெளியே வர்றது இயேசு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் புதிய ஆவிக்குரிய சரீரத்தோடு உயிரோட எழுந்து வந்தது போல ஒரு உயிர் தழுதலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே ஞான ஸ்நானத்திலே உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சொன்னா உயிர் தழுதல் 2 ஸ்டேஜ் இருக்கு. முதல் ஸ்டேஜ் வந்து ஆத்மாவில் உயிர் தழுதல், 2வது ஸ்டேஜ் சரீரத்தில் உயிர் தழுதல். ஒரு ஆள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவருடைய ஆத்மாவிலே ஒரு உயிர் தழுதல் நடந்து விடுகிறது. அல்லேலூயா. கொலோசையர் 3:1-2 அவர் நம்மை, அதாவது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட இழந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்கேள்விகள் அல்ல. அப்ப கிறிஸ்துவுடனே நீங்கள் உயிர் தெழுந்தீர்களா? ஞான ஸ்நான அனுபவத்தில் உயிர் தெழுந்தீர்களா? எபேசியர் 2:7 சொல்லுது, அவர் நம்மை அதாவது அவர் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். அப்போ ஞான ஸ்நான அனுபவத்தில் ஒரு உயிர் தெழுதல் நடக்கணும். தெளிச்சியா முக்கினியாங்கிறதுல பிரச்சனை. உனக்கு ஆத்மாவில் ஒரு உயிர் தழுதல் வந்தாங்கிறது பிரச்சனை. புதிதான ஜீவன் வந்ததா, புதிய சிந்தை வந்ததா, புதிய காரியம் வந்ததாங்கிறத ரொம்ப கவனமாக கணக்கு பார்த்துக்கணும். நீங்க முங்கிட்டேன்னெல்லாம் சொல்லப்படாது. எங்களுக்கு ரொம்ப முக்கெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், அது உனக்கு உதவாது. ஓகே, சரி. அப்போ ஞான ஸ்நானத்தினாலே ஒரு உயிர் தழுதலின் அனுபவம் நமக்குள்ளே உண்டாகணும். அப்புறம் பரிசுத்த ஆவியார் வர்றார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார்? அந்த வசனம் அப்படித்தான் சொல்லும். ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், நீ பாஷை பேசினே ரட்சிக்கப்படுவான்னு அந்த வசனம் சொல்லாது. பரலோக ராஜ்யத்துக்கு போவான்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. ஞானஸ்நான அனுபவத்தின் மூலம் நீ என்ன செஞ்சிருக்கணும்? புது மனுஷனா பிறந்திருக்கணும். மேலே சொல்லியா சொல்ல, ஞானஸ்நான அனுபவத்தின் மூலம் புது சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5:14-17 அது என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் புதுசாயிடுச்சுன்னு சொல்லி இருக்குல்ல. அப்படி ஒரு அனுபவம் முதலாவது ஞானஸ்நான அனுபவத்தின் மூலம் உண்டாகணும். 2வது பரிசுத்தாவின் புதிதாக்குதல். பரிசுத்தாவியானவர் சும்மா கையை கால உதறிட்டு வர அந்நிய பாஷை பேசிட்டு போறதில்ல. வெள்ளம வரும்போது அப்படியெல்லாம் வர்றது உண்மை. பரிசுத்தாவியானவருடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அவர் நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் மறுரூபப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? இந்த ஆவி வந்து பரிசுத்த ஆவியாய் தேவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 10:38 தேவன் அவரை பரிசுத்த ஆவியினால வல்லமையினால நிரப்பி ஆவியா இருக்கிற தேவன் அவரோட கூட இருந்தது மாதிரி அதே ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கிறதுனால தான் ரோமர் 8:9 சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. கலாத்தியர் 4:6 சொல்லுகிறது, குமாரனின் ஆவியை நமக்கு தந்தார். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது பிலிப்பியர் 2:5 சொல்ற மாதிரி கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தை எல்லாம் வந்துடும், அவருடைய குணங்கனி எல்லாம் வரும். வரணுமா வேண்டாமாங்கிறத நீங்க பார்த்துடணும். சும்மா கையை கால உதறது தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம், ஆமா குறி சொல்ற ஆவி எல்லாம் இருக்கு. அந்நிய பாஷை மட்டும் வந்து பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் கிடையாது. பரிசுத்த ஆவி அந்நிய பாஷை பேசுறது நல்லதுதான், வேண்டான்னு சொல்லல. ஆவியின் கனின்னு சொல்லி கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கணும் 9 குணத்தை சொல்லி இருக்கு. இந்த குணம் இருந்தாதான் ஆவியின் கனி. அது 1 கொரிந்தியர் 12 வரங்கள் பட்டியல்ல தான் அந்நிய பாஷையை சொல்லியிருக்கு. ஆவியின் கனி எல்லாருக்கும் இருக்கணும், வரங்கள் எல்லாருக்கும் இருக்கணும் கட்டாயம் கிடையாது. கர்த்தர் தந்தா நல்லதுதான். ஹல்லேலூயா. அப்ப என்ன புரிஞ்சுங்க? ஓகே. இப்ப வந்து பரிசுத்த ஆவியினாலே ஆவியின் கனி உங்களுக்குள் வந்திருக்கிறதா? என்னது? பரிசுத்த ஆவியினாலே ஆவியின் கனி. நேரம் இல்லைல்ல, அதான் சொன்னேன். அது பறந்துகிட்டே இருக்கு, நறுத்துறதே எனக்கு கஷ்டம். ஓகே, யூடியூப்ல போய் படிச்சிருங்க. செல்வின் நெகேமியான்னு என் பேரை டைப் பண்ணா ஒரு 600 வருஷங்க அங்கே இருக்கு, நீங்க பாத்துருங்க. ஹல்லேலூயா. அதான் எல்லாத்தையும் வர்றது ஆண்டவர் தர்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஹல்லேலூயா. சரி, கமான். இப்போ என்னாச்சு? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஆவியின் கனி வரணும். 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு
புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அந்த ஆவியினாலே தேவனுக்குரிய விலை தேவனுக்குரியவளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஹல்லேலூயா. அது ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனுக்கு தெரியாது, அது அவனுக்கு பைத்தியமா தெரியும். இது என்ன கறக்குதுன்னு அவன் சொல்லுவான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது வேற ஒரு ஆவி. இங்க சொல்லியிருக்கு, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல்னு சொல்லியிருக்கல. உலகத்தின் ஆவி ரெண்டு ஆவி இருக்குங்க. ஒன்னு இட்ஸ் ஃப்ரம் அது லூக்கா 24:49 நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்பட எருசலேமிலே காத்திருக்கணும்னு சொல்லி இருக்கு. அப்ப பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி இருக்கிறது, அதுதான் இயேசுக்குள்ள இருந்தது. இன்னொரு ஆவி இருக்கிறது, அது உலகத்தின் ஆவின்னு சொல்லி இருக்கு. அது உலகத்தை ஆட்சி செய்யற பிசாசனுடைய ஆவி. எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி கேட்டபடி நீங்கள் உலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமன் பிள்ளை இடத்துல கிரியை செய்தல அந்த ஆவியில நடந்தீங்கன்னு சொல்லி இருக்கு. அப்ப உலகத்தின் ஆவினா பிசாசின் ஆவி. ஏன்னா அவன் தான் சொல்றார் லூக்கா 4:5 உலகம் முழுசா என்கிட்ட இருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கு. யோவான் 4:14-30 உலகத்தின் அதிபதி வர்றான், அவனுக்குள்ளது எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி இருக்கு. 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு சொல்லி இருக்கு. அந்த ஆவி வந்தா, உலகத்தின் ஆவி வந்தா என்ன நடக்கும்? 1 யோவான் 4:4 அவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது, தேவனை அறிந்தவன் அவங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதனால சத்தியாவி இன்னதென்று வஞ்சிக்கிறாவி இன்னதென்று அறிஞ்சிருக்கணும்னு சொல்லி இருக்கு. உலகத்தின் ஆவி வந்தவன் உலகத்தை ஆசீர்வாதம்னு பேசுவான், அதை வச்சு மனக்கணக்கா வெளிப்பாடுகளை பேசுவான். பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தா பரலோக வெளிப்பாட்டு பேசுவான். 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுது, தேவனோ தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின கண்ணு காணலை காடு கேட்கவில்லை அது மனசிலே தோன்றவில்லை, தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினால் பரலோக ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் அந்த பரலோகத்திலிருந்து வந்த ஆவியினால் பரலோகத்தை குறித்த வெளிப்பாட்டு தந்தார். அல்லேலூயா. சரி, அப்போ பரலோகத்திலிருந்து அந்த ஆவி பெற்றவர்கள் பரலோகத்துக்கு ஏற்ப நடப்பார்கள், அவர்கள் உலகத்துக்கு எதிராக நடப்பார்கள். ஏன்னா உலகம் பரலோகம் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக இருக்கிறது, அது பிசாசுக்குள்ள கிடக்குனால எதிராக இருக்கிறது. 1 யோவான் 2:15 உலகம் முழுவதும் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதுருங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தா பரலோக பிதாவுக்கு அன்பு இல்லை. பிதா யாரு தெரியுமா? அது யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார், பரலோகத்தின் தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியும் உலகத்தின் ஆவியும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக இருக்கிறதுனால உலக நேச உள்ளவனுக்கிட்ட பரலோக தேவனுடைய நேசம் கிடையாது. அப்ப பரலோக ஆவி வராது. யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறதுனால பரலோகத்தின் ஆவி அவனுக்குள்ள வராது, அவனுக்கு பூலோக சிந்தை தான் வரும். அப்ப 2 ஆவி இருக்குன்னு புரிஞ்சு இல்லையா? ஆமா, எவனா இருக்கட்டும், வந்தவனா போனவனா நின்னவனா உட்கார்ந்தவனா எவன் உலகத்தை ஆசீர்வாதம் பேசுனா அவன் உத்தர வேறம் உலகத்தின் ஆவியின் படியில் இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். யார் பரலோகத்தின் ஆவியில இருக்கு அவ்வளவு பரலோகத்தை பற்றி பேசுவார்கள், உலகத்துக்கு எதிராக பேசுவார்கள். அல்லேலூயா. சரி, அதனால தான் ஆண்டவர் சொன்னார் யோவான் 17:14-16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லன்னு சொல்லி இருக்கு. அப்போ பரலோக ஆவி வந்ததுனால அவர் உலகத்தானா இல்ல, நீங்க எப்படி இருக்குது என்ன பார்த்துக்கிடணும். அப்போ முதலாவது பரிசுத்தாய் வந்து ஆவியின் கனி வரணும்னு சொல்லி இருக்கு. அது மத்தேயு 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்க பூரண சற்குணரா இருக்கணும் இல்லையா? அது நற்குணத்தின் ஆவி இல்லையா? குணத்தினால அலங்கரிக்க சொல்லி இருக்கு இல்லையா? 1 பேதுரு 3:3 மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் இணைந்து விலையுறந்த வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளுதலாகி பிரம்மாண்ட அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது, அதுவே தேவனுடைய சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. அப்ப தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது குணம், உலகத்தின் பார்வையில் விலையேறப்பட்டது பணம். ஆமா, உலகத்தின் பார்வையில் விளையாடப்பட்டது வெளியே காட்டக்கூடிய அந்த மேக்கப்பு, தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டது உள்ளான மனுஷன்ல ஆத்மாவில் இருக்கக்கூடிய குணம். அதுதான் நம்ம சரீரத்தை விட்டு வெளியே போனோம் இல்லையா? அப்படிதான் ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. வரதுல வசனத்தை நீங்க குறிச்சிட வேண்டியதான். சரி, இப்ப என்னாச்சு? பரலோகத்தில் வந்தா பரலோக சிந்தை வந்துட்டு, பூலோக வந்தா பூலோக சிந்தை வந்துட்டு பிரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுதுல கீழ்ப்படியாமன், எபேசியர் 2:2 கீழ்ப்படியாமன் பிள்ளைகள் இடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்திய தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். அது அப்போஸ்தலர் 5:32 தேவன் தம்முக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரல பரிசுத்த ஆவி சாட்சின்னு சொல்லி இருக்கு. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா தேவன் ஆவி கிடைக்கும், உலகத்துக்கு கீழ்ப்படிஞ்சா உலகத்தின் ஆவி கிடைக்கும். உங்களுக்குள்ள இருக்க ஆவி அப்படிப்பட்ட நீங்களே நிதானித்து பார்த்துக் கொள்ளுங்கள். உங்க குணங்களை சிந்தைகளை எங்கோடி இழுத்துட்டு போதுன்னு நீங்க பார்த்துடுங்க. சரி, நமக்கு இப்ப இயேசுநாதர் வரும்போது மர்றவும் ஆகணும் இல்லையா? அதாக செய்தி. அப்போ முதலாவது இயேசு சீசன் ஆகணும். இயேசு சீசன் ஆனா தான் இந்த ஆவி கிடைக்கும். இயேசு ஆராதிக்கிறவர்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இது நான் சொல்லணும், எல்லாம் ஒரு சொல்லல. நான் இதுல நிறைய படிச்ச ஆவியானவர் பேசினார், இந்த பையன் எல்லாம் கள்ளத்தனம் செய்ய நான் சொல்லுதை ஒன்னும் கேட்க மாட்டான். எல்லாம் நான் சொல்ல ஒருவன் என்ன அது யோவான் 14:15 ஒருவன் என்ன அன்பா இருந்தா என்ன செய்யணும்?
ஏன்னா அப்பா டாடி மம்மின்னு ஆராதிக்கையா சொன்னாரு. ஏன் வசனத்தை கடைபிடிக்கணும் இல்லையா சொன்னாரு. 14:23 ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிப்பான், பிதா அன்பா இருப்பார், நாங்க வந்து வாசம் பண்ணுவோம். 14:15 நான் பரிசுத்த சத்தியாவியை அனுப்புவேன். ஆண்டவருடைய வசனத்துல நடக்கிறதுக்கு சொன்னா இந்த சீசன் ஆக மாட்டோம், நாங்க பக்தன் ஆவோம்னு சொல்லிட்டாங்க. சரிதானே? இப்ப நடக்க கதையாக பேசிட்டு இருக்கேன். பக்தாய் ஆடி பாடின பயெல்லாம் ஜெயிலில் இருக்கான்னு வைப்போம் கொள்ளாமா. ஒருட்ட என்ன சொன்னது, எனக்கு சீசன் ஆகு, நான் சொல்லுவதை கேளு, நான் சொன்னது மாதிரி நட. 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் மாதிரியை வச்சு போனார். நான் சொன்ன மாதிரி செஞ்சிருக்கணுமா, நான் காட்டின மாதிரியில் நடந்திருக்கணுமா. 13:15 யோவானு நான் செய்த போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை. இதை செய்யாம யாரடா என்ன ஆராதிக்க சொன்னது சொல்லணும், முன்னால வருது இல்ல. ஆராதனைனா என்னது சொல்றாரு பாருங்க, அது சொல்றேன். அது ஏன்னா உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ எங்களுக்கும் பெரிய பிரச்சனை. என்னடா ஒரு காலம் ஆண்டவரை பின்பற்றினாங்க எல்லாரும், அவங்க குணமும் சேலும் வேற மாதிரி இருந்து, இப்ப ஆடுறான் பாடுறான் குதிக்கிறான் ஆராதனை இருக்கிறான் ஜெயில போயிருக்கிறான், வேற என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த பயவை இவனோட வந்து சீசனாக்கு பதிலாக பக்தனாக்கி விட்டுட்டான். என்னது? ஆமாங்க, சீசராக்கு தானே நாசா கொடுக்க சொன்னாரு. வசனத்தான் பேசுறேன், கட்டியா ரொம்ப பயங்கரமா பேசிடுவேன், எல்லாம் வசனம் தான், நமக்கு வேற கதை தெரியாது. சரி, இப்ப அது என்ன விஷயம் கேட்டா, அது வந்து யோவான் 4:21 சமாரியட்டு ஸ்ரீட சொல்றாரு, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். என்ன தொழுதுகிற காலம் வர வேண்டிய சொல்லி இருக்கலாம் இல்லையா? அவர் சொல்லாரு என்ன பின்பற்ற சொன்னாரு. அந்த வேறுபாடு, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர்றதுன்னு சொல்லிட்டு ரட்சிப்பு யூதர்கள் வழியா வருது. எப்படி வருது? யூதர்களுடைய தெய்வம் இருக்குல்ல, அந்த தெய்வ நம்பிக்கை தான் நமக்கு இருக்கணும் இல்லையா? அதனால்தான் அடுத்த 24 தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவியோட உண்மையோட அவரை தொழுது கொள்ளணும். அவர் உருவமற்றவர், புதிய மொழிபெயர்ப்பு, அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப அவரை தொழுகை செய்யணும்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார். ஏன் தெரியுமா? முன்னால அவர் சொல்றேன், அது யாத்திராகமா 4:20 நீ வானத்துல பூமியிலே பூமிக்கு தண்ணீர்ல உண்டான ஒரு உருவத்தை என்ன செய்யப்படாது, வரையப்படாது, பட்டம் கூட வரையப்படாதான். புதிய மொழிபெயர்ப்பு தான், ஒரு ஓவியத்தை ஆகிலும் நீ கற்பனை பண்ணப்படாது. ஒரு மனுஷ உருவமானாலும் பறவை உருவமானாலும் வேற எந்த மீனோ மானோ எந்த உருவத்தை நீ எனக்கு என்ன செய்யப்படாது, கற்பனை பண்ணப்படாது. இதுதான் இஸ்ரவேலருடைய தொழுகை. நீங்கள் ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் நீங்க தெளிவா இந்த தேவனை தான், நீங்க இப்படி ஒரு தேவனை தான் தொழுகை செய்யணும், அவர் உருவம் மற்றவர் வடிவம் ஒன்றும் உண்டாக்கப்படாது. இதுதான் செய்தி. இயேசுநாதர் அதுதான் சொல்றாரு, தேவன் ஆவியா இருக்கிறாருப்பா, இஸ்ரவேல் ரட்சிப்பு யூதர் மூலமாய் வருகிறது அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து அப்போஸ்தலர் 2:17 அங்க என்ன படிக்கிறீங்கன்னா, அதாவது பேதுரு பிரசங்கம் பண்றாரு. யோவேல் சொல்றான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். எந்த கர்த்தர்னா, அந்த யோவேல் தீர்க்கதரிசி ஒரு தெய்வத்தை வழிபட்டான்ல, ஒரு கர்த்தரை வழிபட்டான்ல, யெகோவா தேவன் பழைய ஏற்பாட்டுல. ஓகே, அந்த இஸ்ரவேலருடைய தேவன், அதான் ஷார்ட். அப்ப அந்த தேவனை தொழுகை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார். இதுதான் அந்த வார்த்தை. இதை போட்டு இவங்க தப்பா உருட்டுறாங்க. அதுதான் இயேசுன்னு சொன்னார். இப்ப சொல்ல வந்த விஷயம், இயேசுவை பின்பற்ற வேண்டும். சரியா? அதான் பாயிண்ட். இயேசுவை பின்பற்றாதனால வந்த பிரச்சனை தானே. அவர் சொல்றது, நான் சொல்றதை கேளு, என்னை பின்பற்று, என்ன ஃபாலோ பண்ணு, என் மாதிரியில் நடனா, அதெல்லாம் நடக்க முடியாது. நாங்க அப்பா டேடி மம்மின்னு ஆராதிப்போம். ஒரு கள்ள கொள்கை வந்திருக்கு. இதெல்லாம் பைபிள்ல இல்லாத கொள்கை, இது அப்போஸ்தலருடைய கொள்கை கிடையாது, ஆதி திருச்சபையில கிடையாது. அதனால பெரிய பிரச்சனை. இப்போ வேற வழி கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு ரோமர் 15:5 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவார். எபேசியர் 3:15 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன்னு இருக்கு. அவர் ஆவியா இருக்கிற தேவன். நீங்கள் 1 தீமோத்தேயு 1:17 அதரிசனமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 6:16 ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர், அவருக்கு மகிமை உண்டாவது. இப்ப புரியுதா? பரிசுத்த ஆவியாகிய தேவனை தொழுகை செய்யணும். அவருடைய குமாரன், அவருடைய ரூபத்தை பிரதிபலிக்கிற இயேசுவை நாம பின்பற்றணும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ரொம்ப பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னா, அவரை காணக்கூடாத அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமா இருக்கிறார். நம்மளும் அவருடைய சொரூபம் தான்ப்பா, அவருடைய சாயல தானே நம்ம படைச்சிருக்காரு. அது இருக்கிறது உண்மை. அவர் ஆராதிக்காதனால தான் சொல்லல, சொரூபத்தை ஆராதிக்க முடியாதுல்ல, பிரச்சனை ஆயிரும். அது ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அது விக்கிரக ஆராதனைகள்ல கொண்டு போய் கத்தோலிக்கத்திலிருந்து வந்த விஷயம். சரி, அப்படி தற்சொரூபமா இருக்கிறாருன்னு சொன்ன பவுல் சொன்னார்ல, கொலோசார்ல சொன்னார்ல. ஆனா இல்ல, கொலோசை நிருபத்திலும் சரிதான், எங்கேயுமே பவுல் இயேசுவை தொழுகை செய்யல. ஏன்?
அதான் அதுக்கு அடுத்த நுட்பம். நாங்கள் இப்படி தான் கேட்போம், நீங்கள் இயேசுவை பின்பற்று பின்பற்று, அடிச்சோடு கனி குணம். இப்படி இல்லைன்னா இயேசுக்கு சாயல் வராது. ஒரு வசனம் நீங்கள் சொன்னீங்க, அது ரொம்ப முக்கியம். அது 2 கொரிந்தியர் 2 தெசலோனிக்கேயர் 2:14. நாம் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார். அதான் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையணும். 1 யோவான் 3:2. அவர் இருக்கிற வண்ணமா அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருக்கணும். இப்ப சரிதா, அவரை தேவன் ஆக்கினா நம்மளும் ஒரு நாள் எல்லாம் தேவாக வேண்டிய இருக்கோம். அவர் தலைவர், மணவாளன், குரு, மேய்ப்பர், போதகர், பிரதான அப்போஸ்தலர். நாம அவரை போல இருக்க போறோம். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனோ என் சிங்காசனத்துல என்னோட கூட உட்கார எல்லாம் பைபிள் ஸ்டடி இடத்துல நேரம் போயிடும். ஸோ இப்போ நமக்கு விஷயம் என்னன்னா, நாம் இயேசுவை குருவா அல்லது இயேசு சீசரா மாறாம இருந்தா இந்த உயிர் தள்ளுதல் கிடைச்சாது. நீ உயிரோடு இழந்தவரேன்னு பாட்டு படிக்கிட்டு போனாலும் நடக்காது. ஏன்னா அது மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு வருவான். என்ன கர்த்தாவை சொல்லுவான், ஆராதிப்பான், பேய் வரட்டுவான், நோய் வரட்டுவான், கள்ள பயவில்லைன்னு சொல்லி போடுவான், அக்கிரம செய்காரன்னு சொல்லி அங்கே இருக்கு. அப்ப நான் எப்படி பிதாவுக்கு சித்தம் செஞ்சு சிலுவையின் மரண பரிந்து தாழ்த்தினேன் இல்ல, இது மாதிரி என்னுடைய அடிச்சு வட்டில் என்ன ஃபாலோ பண்ணுங்க. அதான் நீங்க கேட்கறீங்க. மாடல் ஏசுதான் மாதிரி, அப்புறம் அப்போஸ்தலர் மாதிரி, அதுக்கப்புறம் வேற யாரையும் நாங்க சொல்ல மாட்டோம். சரிதானே? சரி, ஓகே. என்ன புரிஞ்சீங்க? இயேசுவின் சீசன் ஆனாதான் இந்த உயிர் தள்ளுதல் அடைய முடியும். இயேசுக்குள்ள இயேசுவின் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் 15:7 யோவான் 15:7 நீங்க கேட்டீங்க. நிலைத்திருக்கிறதுனா என்னன்னா, ஒண்ணு முன்னால வருது சொல்றேன். பொதுவாக இப்போ எல்லா சபையில நான் ஒண்ணு பார்க்கேன், கொஞ்சம் ரொட்டியை வாங்கணும், ஜெபம் பண்ணணும், இது இயேசுவின் இறைச்சியாக மாறிவிட்டது இல்லையா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அவையிலே சொல்லிடுவாங்க இயேசுவின் இறைச்சியாக மாறிடுச்சு. அடுத்தது கொஞ்சம் ரசத்தை எடுக்கணும், அதையும் ஜெபம் பண்ணணும், இப்ப ரத்தமா மாறிட்டு. அப்ப தின்னுங்க, இயேசுவின் இறைச்சியை தின்னாச்சு, ரத்தத்தை குடிச்சாச்சு. இப்ப என்ன ஆச்சு? இயேசுவோட இணைஞ்சாச்சா? நல்ல கள்ள கதையா இல்லையா இருக்கு? கத்தோலிக்க சபையிலையும் இதான் நடக்கு, சிஎஸ் சபையிலையும் இதாக இருக்கு, பந்தய சபையில இதா கர்த்தருடைய பந்தி. அப்ப கொஞ்சமா ரொட்டியும் திராட்சை ரசமா உண்டுன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாமா? அப்படியா அர்த்தம்? இதெல்லாம் நாங்க ரொம்ப பேசணும். ஆண்டவர் சொல்றாரு, அது 14:10 யோவான் 14:10, நீங்கள் என்னிலும் இல்ல நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில நிலைத்திருக்கிறது போல நீங்க எனக்கு வசனத்துல நடந்தாதான் என்னில நிலைச்சிருக்க முடியும். சரிதானே? இந்த ரொட்டி தின்னு செய்ய முடியாது. கர்த்தருடைய பந்தியை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம், அது நேரம் இல்லை, அது யூடியூப்ல இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ அது பூரா பேசலாம். கர்த்தருடைய பந்தினா என்ன, இந்த மாதிரி ஒன்றும் உண்டாக்கிட முடியாது, பார்த்துக்கிடுங்க. அது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, இப்படியே குறுக்கு வழியில் அடிச்சிடாரு, நடக்காது. ஆண்டவர் சொன்னார், என் வசனத்தில் நடக்கலைன்னா உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்கு ஆவி உனக்குள்ள, எனக்கு சிந்தை உனக்குள்ள இல்லைன்னா உனக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, ஐக்கியம் ஆக முடியாது. இதை நாம ரொம்ப முக்கியமாக இந்த நாட்களிலே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, அப்ப இப்போதே நம்முடைய குணம், நம்முடைய செயல், முதலாவது பரலோக சிந்தை. பரலோக சிந்தை பூமிக்குரிய சிந்தை இல்லை, பரலோக சிந்தை. அது மத்தேயு 6:20-21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் இருதயம் இருக்கு. அதான விஷயம். பரலோகத்தில் மனசை வைக்கணும். பரலோகத்தில் மனசு வச்சாதான் பரலோக சிந்தை வரும், இல்லைன்னா பூலோக சிந்தை வந்துடும், அது தலைக்குள்ள போயிடும். அப்படி போறவங்க மட்டும்தான் இந்த உயிர் தழுதலுக்கு பங்கு ஆக முடியும். அதனாலதான் முதலாம் உயிர் தழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான் சொல்லி இருக்குல்ல. அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்க. இப்ப இதெல்லாம் பெந்தெக்கோஸ்தே சபையிலும் ஆராதிச்சா போறோம், ராத்திரி ஆராதிக்கணும், பரவாயில்ல ஆராதிக்கணும், தின்னு ஆராதிக்கணும், தின்னாம ஆராதிக்கணும், சங்கிலி கட்டி ஜபிச்சணும், சங்கிலி அறுத்து ஜபிச்சணும். எப்படா இயேசுநாதர் சொன்ன வசனத்துல நடப்பிய? அவருக்கு வாழ்க்கை மாதிரி எப்ப வரும்? அவருக்குள்ள இருந்த ஆவியனுக்கு நீ நமக்குள்ள எப்ப வரும்? அது சாவு வர கொள்ளாமா? எங்க போவிய நீங்க? இப்படி சாசு வழி தர போறாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். எங்களுக்கு இதெல்லாம் ஆவியானவர் படிச்சு சபைகளுக்கு எச்சரிக்கை சொல்லுறதுனால 35 வருஷமா நான் தான் ஓடிக்கிட்டே நடிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, அப்ப இயேசுக்கு ஒப்பான ஒரு சிந்தையும் கனிகளும் குணங்களும் வரும்படி நாம பிரயாசப்பட வேண்டிய முக்கியமான காரியம். ஏன்னா அடையாளங்கள்லாம் நிலநடுக்கம் வரும், கொள்ளன வரும், சொன்னதெல்லாம் ரொம்ப கரெக்டா வந்துட்டுல. அவர் வாசல் அண்டையிலே வந்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் உங்கள் தலைகளை உயர்த்த வேண்டும். இல்லையா? அப்ப உயிர் தழுதல்ல 2 ஸ்டேஜ் இருக்கு. முதல் ஸ்டேஜ் ஆத்மாவில் உயிர் தழுதல் நான் சொல்லிட்டேன். சரீர உயிர் தழுதல் இனி நடக்கணும்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆத்மாவில் உயிர் தெழுந்தாச்சுங்க, ஏற்கனவே கர்த்தர் இயேசுவோட எழுந்தாச்சு. ஆனா இனி அவருடைய கனியிலே குணத்தில் அவரோட வளருகிறோம். சரியா? முதலாவது கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், அதான் கொலோசையர் 3:1 அப்படிதான் அந்த வசனம் இருக்கும். சரி, அப்போ அது கல்லாத்த
கலாத்தியர் 6:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்ப இயேசு நமக்குள்ளே கொஞ்சம் உருவாகிறது. அடுத்த எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிலைவான வளர்ச்சி நலவுக்காக பூரண புருஷராகும் வரைக்கும் சபை பக்தி விருத்தி அடைவதற்காக பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் 5 விதமான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். நாம் இனி மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரம் உள்ள பல காத்தினால வடக்கு தக்கா வண்டி எடுத்து ஓடிக்கொண்டிருக்காம இருக்க இடத்துல இருந்து ஆண்டவருடைய வாஸ்து அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருகிறவர்களா இருக்க முடியும். அப்படி புரிஞ்சுதா? இப்போ நீங்க வந்து அவரை ஆராதிச்சிட்டீங்க. நான் அப்ப தான் பேசணும். ஆராதிச்சா அப்பா அவர் தெய்வம், அப்பா அவர் அங்க இருப்பார். நாங்க இங்க ரோட்டில் நின்றுகிட்டு மரியாவே எங்களுக்கா வேண்டிக் கொள்ளும், இந்த மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். சில்வக்கள்ளி எல்லாம் பரலோகத்துக்கு போறாங்க. எடுத்தா நேரம் போயிடும். ஒரு கூட்டத்தார் சில்வக்கள்ளி எல்லாம் பரலோக கள்ளம் இருக்க ராஜ்யம் கணக்கு. அப்படியா மத்தேயு 13:43 நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். கொலோசியர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம்னு சொல்லி இருக்கு. பரிசுத்தம் இல்லாதவன் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கு. ஒரு கூட்டம் சில்வக்கள்ளம் கள்ளி எல்லாம் போறாவேன்னு அது ஒரு கள்ள மார்க்கமா போகுது. இன்னொரு மார்க்கம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்க எங்க போறிய பிரதர்? நாங்க தாய் சபை, நாங்க தந்த சபை. நீ தாய் சபையில இருந்தன, தந்த சபையில இருந்தன, 30 கோடி புனிதர் சபையில இருந்தன. நீ இறப்பாளி தானடா, இன்னும் நீ பிச்சைக்காரன் தானே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். மரண நேரத்தில் பிச்சைக்காரன் தானே நீ. நீ எந்த சபையில இருந்தவன என்ன? எங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் சொன்ன வச்சிருந்தா ஆண்டவருடைய ஆவியில் ஆண்டவர் வந்தா கூட்டிட்டு பாரு. எங்களுக்கு வருது, நீ ஒரு வயல எங்களுக்கு அடக்காரதனை நடத்துக்கு வராண்டாம், வேண்டிக் கொள்ள வேண்டாம். நீ தாய் சபையில இத்தனை தலைமுறை நீ பிச்சைக்காரி தானே, நீ பிச்சைக்காரன் தானே. என்ன சொல்லுது? உங்களுக்கு தான் அந்த நிச்சயம் இல்லை இல்லையா? நிறைய கதை இருக்கு. நான் யாருன்னு சொல்லல. சர்வலோகாதிபா நமஸ்காரம்னு ஒரு பாட்டு கேட்குறீங்கல்ல, சர்வலோகாதிபா நமஸ்காரம். அந்த பாட்டு எழுதுன என்னுடைய பாட்டனாரு கல்லுக்கூட்டம் திருச்சபையில் சிஎஸ்ஐ பாஸ்டர். அவருக்கு பேரன் தான் உங்களுக்கு முன்னால் பேசுறேன். இந்த கதை எல்லாம் நிறைய நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம். இல்லையா ஏன்னா சொல்லணும் இல்ல. சரி, இப்போ அதெல்லாம் விட்டுடுவாங்க. சில்வக்கல்ல மாதிரி களி மாதிரி இருந்துடாத, அது கள்ள கதை. ஓகே, அது இன்னொரு பக்கம். இந்த மாதிரி வேண்டிக்கொள்ள ஒரு வேலை வேண்டிக்கொள்ள முடியாது. ஏசுநாதர் சொல்றாரு, நான் அதாவது நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி செஞ்சு என் பின்னால வந்தியன்னா அது வந்து வெளிப்படுத்தல் 3:5 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் பிதா முன்பாகவும் பரிசுத்த தூதன் முன்பாகவும் நான் தான் அறிக்கை பண்ணணும். செத்து போன ஆளு எப்படி அறிக்கை பண்ணது? ஏசுநாதர் இல்லையா உயிரோடு எழுந்து வந்திருக்காரு. அவர் இல்லையா வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறாரு. அவர் வந்து சாட்சி கொடுக்கணும். அப்ப அவர் சாட்சி கொடுக்கணும்னா இப்பமே நான் அவருக்கு சாட்சியா வாழாண்டமா என்ன? செத்த பிறகு கிடிக்க மாற அவனை வந்து கூடி நன்னு இந்த அண்ணன் அப்படியாக தம்பி இது ஒன்றும் பரலோகத்தில் ஈடுபடாது. எல்லாம் கள்ள சாட்சி எவ்வளவு நாங்க கேட்டது எல்லாம் வேணாம். ஆண்டவர் நம்ம குறித்து சாட்சி கொடுக்கணும்னா அவர் கேட்பாரு, நான் சொன்னபடி நடந்தியா? நீ டட்டி மம்மின்னு பாடி என்ன ஏமாத்தினியா கேட்பாரு இல்லையா? நம்ம பிள்ளைகிட்ட அதை என்ன கேட்கும்? நம்ம சொன்னதை நமக்கு பிள்ளைகள் கீழ்படியானதான் நமக்கு விருப்பம். அம்மா, பொன்னம்மா, தங்கம்மா, சித்தம்மா அப்படின்னு சொன்னா ஓலே ஒரு வார்த்தை சொல்லு கேட்க மாட்டான். இது மாதிரிதான் அவரே இருப்பார். அவர் சொல்லுறது அவனை கேட்கறது கிடையாது. அவர் மாதிரி கிடையாது, அவருக்கு ஆவி கிடையாது, அவருக்கு சிந்தை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ராத்திரி இன்னைக்கு அதிகாலமே எழும்பி அவையெல்லாம் இருந்து ஒன்று போல என்ன திருடா போடுதிய மரியாதை இருந்து வேசத்தை படிச்சு ஆண்டவர் போல நடக்க பாருங்க. உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு அழுங்கன்னு சொன்னா நீ என்னத்துக்கு அவர் செத்து போனாருன்னு கடந்து கஞ்சி குடிச்சிருக்கடா நீ? அவர் போய் உயிர் தொழுந்து பொய்யாச்சு இல்லையா? உனக்காளு நான் ஆளா கிடக்குனே, மோசடியில் நடக்குனே, சத்தியத்தில் நடக்க மாட்டேனே, ஆண்டவர் பேசினால கேட்க மாட்டேனே, கத்தர் ஆவிக்கு கீழ்படிய மாட்டேன்னு ஒன்ன பற்றியிலே நீ கவலைப்பட்டிருக்கணும். அவர் ஜெயம் கொண்டு போயாச்சு இல்லையா? நம்ம நல்ல போராட்டத்தை போராடணுமே. நான் பிரயாசப்படுகிறேன், நல்ல போராட்டத்தை போராடு. அது 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு, அதற்காகவே அழைக்கப்பட்டால் ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. எப்படியாவது ஜெயிக்கணும், தோத்து போகப்படாது, சாவு வரைக்கும் போராடணும், மரண பரியந்த உண்மையாயிரு, ஜீவ இடத்தை உனக்கு தருவேன். உனக்கு மார்க்கத்தில் போனேன்னா மலர் வளையம் தருவான். மலர் வளையம் புஷ்ப சக்கரமானு எனக்கு എന്താ വേണ്ടത്? മലരെ പുഷ്പചക്രമാണോ? റീത്ത് അങ്ങനെയാണോ? ഓക്കെ, റീത്താണ് വേണ്ടത്. അല്ലെങ്കിൽ ജീവകിരീടമാ எது வேணாலும் பாத்துக்க. இந்த பையன் மலர்களை வச்சு பூட்டி கல்ல வச்சு பூட்டி போடுவான். அதனால தயவு செய்து இயேசுநாதருக்கு பின்னால போனோம், அவரை பின்பற்றணும், அவருக்கு மாதிரி சாயல் வரணும். அப்படி நடக்கு ஆளுகளாகும். என்ன வருதில்ல அது என்னது தெரியுமா? பிலிப்பியர் 3:21 20-21 நம்முடைய குடியிருப்பு சொன்னதான் அது விஷயம். அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அது இப்பதான் வெளியே வருது. அது வந்து 19-20-21 நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது, இங்கே இல்லை. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை ரட்சகர் வர என்னதே
ரட்சகர் வர காத்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம்னா, இந்த அற்பமான சரீரத்தை அங்க மாத்தி அவருக்கு சரீரத்தை போல மாத்துவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காத்திருப்பதல். ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்காரு. கல்யாணம் ஆவான்னு சொன்னார், காரை தருவேன்னு சொன்னார், வீடு தருவேன்னு சொல்லியிருக்காரு, 10 ஏக்கர் ரப்பர இதால ஆண்டவர் சொன்னாரு. அவர் நித்தியமானவர். அவர் சொன்னா அது 1 யோவான் 2:25-26 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நிச்சயமானவர் செய்த வாக்குத்தத்தம். மோசே முடிச்சு போற சமயாச்சு. மோசையின் மூலம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குல்ல, அது எங்க இருக்கு? உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 14 வசனத்துல இருக்கு. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறுவாய், அடுத்தது என்ன? ராஜாக்களின் கல்லறையை புதைப்பார்கள். அப்படிதான் இருக்குங்க. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல யாரு? ராஜாக்களின் கல்லறையை புதைக்குது. இயேசுநாதர் சொல்லாரு, நான் உயிரோட இருக்கிறேன். யோவான் 14:2-3 நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு பிறகு வருவேன், அதுக்கு காத்திருக்கேன். நீ எதுக்கு காத்து கிடக்கிறாய்? இப்படி எல்லாம் இருக்கு, ஆளோ மட்டும்தான் உயிர் தழுதெல்லாம் போக முடியும், அதுக்காக சொல்லுது. அது 2 பேதுரு 3:7-13 இப்ப இருக்க வானம் பூமி அக்னியால தீ குளத்துக்கு வச்சிருக்கு. ரஷ்யா வச்சிருக்கான் கொஞ்சம் விரவு அணுக்குண்டு, அமெரிக்கா வச்சிருக்கான், விண்வெளியில கொண்டு நடத்தியாச்சு. அடிச்சு விட்டு ஒரே நாளையில கொளுத்துவோம்ல, மாறி மாறி போட்டி. ஆண்டவர் சொன்னதை நீங்க செய்யுங்க, அவர் சொல்லணும் இவனை செய்வான். சரி, எல்லாம் குளத்துக்கு வச்சிருக்கு. 13 சொல்லுது, தேவனுடைய நீதி வாசமா இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இந்த காத்திருக்குதல் இல்லாத ஒரு கூட்டத்தாரும் அது ஆவி உள்ள கூட்டமா வெந்ததோ வியாபாதோ அது வரி போவார். ஒரு வசனம் இருக்கு, அது தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதை கேட்ட கனிகளை கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். அது இந்துவுக்கு முஸ்லீம் கடல்ல அங்க பேசல. அதுக்கு பரலோகத்துல போனா இதெல்லாம் இதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டோம் தானே. அங்க போனா நீதிமானோ பரிசுத்தவானோ அங்க ஒரு ஸ்கேல் இருக்கு, அதை வச்சுதான் அளக்க போறாரு. தர உன் கனி இஸ்ரவேலர் பார்த்து சொன்னதாக்கும், உங்களிடத்து நீங்க நினைச்சிட்டு இருக்குது நாங்க தேவா பிள்ளையாக்கும், நாங்க தரைய கேட்போம் நினைச்சுக்கணும். அப்படி சொல்லுவாருவா காணலாம். நமக்கு அவன் நீக்கப்பட்டு கனி உடையவனுக்கு கொடுக்கப்படும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. அது இந்துவோ முஸ்லீமோ உங்களுக்கு எப்படி தோணுது? அல்ல இல்லையா? நான் படிச்சு பார்த்தேன், எனக்கு அப்படி ஒன்று இருதயத்தில் சுத்தமுள்ளவன் தான் சொல்லியிருக்கு. அவன் இந்துவா முஸ்லீமான்னு பேசல, இருதயத்தில் சுத்தமுள்ளவன். கிரியை அவனவன் வெளிப்படுத்தல் 22:18 இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியத்தக்கதாக நான் அளிக்கப்பல என்னோட கூட அந்த சிலுவைகள்ல மாதிரி நிலைமை என்ன அவனு பார்த்துடுங்க. இப்போ புரிஞ்சுட்டா? ஓகே. 2 Corinthians 5:10 சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காக தீமைக்காக தப்பக்க பலனடையும்படி கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக இருக்கணும். வசனம் வந்துட்டே இருக்கு, நேரம் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ ஓகே, இப்போ என்ன புரிஞ்சு? அப்போ கிரியைக்கு பலனை கொடுக்கறதுக்கு நோட்டையும் எடுத்துக்கிட்டு கம்பையும் எடுத்துக்கிட்டு வரார். எப்படி இருக்கும் கணக்கை பார்ப்போம். நம்ம அவர் எழுதி வச்சிருக்காரு. அப்போ கிரியை எப்படி இருக்குன்னு பார்த்துக்க, குணத்தை பார்த்துக்க, கிறிஸ்துவன் சிந்தை இருக்கான்னு பார்த்துக்க, பரலோக சிந்தியா பூமிகிற சிந்தியான்னு பார்த்துக்க, உள்ளான மனுஷன்ல பிளப்படுதியா புறம்பான மனுஷன்ல பெயிண்ட் அடிச்சதானே நீ பார்த்துக்க. ஓகே, வருகைக்கு போனோம், அதுக்கு காத்திருக்க வெளி அந்த வார்த்தையை சொல்வார், தலைகளை உயர்த்துங்கள். இவையெல்லாம் நடக்கும்போது மேலே பார்த்துரு, இங்க இந்த பண்ணிக்குடிய மாதிரி சுத்தாத, மாட்டிக்கொள்ளுவாய், கண்ணியே போல வரும். திடீர்னு போவாங்க போயிடுவாங்க, மிச்சம்லாம் சாத்தாம்படியில மாட்டிடுவாங்க. வெளிப்பாயிருன்னு சொல்றாரு. அல்லல்லோ. அப்ப என்ன படிச்சோம்? இம்மைக்காக மாத்திரம் கோழி தருவாரு, கல்யாணம் நடக்கும், இதுக்கு வேண்டி வரையில. எல்லா பயவளும் உன்னோட பெரிய வீடு கட்டிடுறான் தெரியுமா? மற்ற மார்க்கத்தானே சுத்தி ஒன்று பாரு, அவன் கட்டியிருக்க வீடு உன்னோட பெருசா இருக்கு, அவனுக்கு கார் பெருசா இருக்கு, அவனுக்கு எல்லா காரியம் உன்னோட கூட இருக்கு, அவன் குறவாட்டா இருக்கான், உலகத்தை ஆட்சி செய்யண்டாமே. இதெல்லாம் பேச என்னுடைய ராஜ்யம் எந்த உலகத்துக்குரியதில்லைன்னு சொன்னாருங்க. அது யோவான் 18:36 பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரவேசிப்பாரு. அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு அந்த இயேசுவை பார்த்து, அந்த வசனங்களை பார்த்து, மாதிரியை பார்த்து நடந்துரு. வேற எங்கேயும் போக முடியாது. செத்த பறவை சிலுவை நாட்டதும் சிலுவை கலகதையும் ஏமாத்தி போடும். ஒரு ஆளும் உனக்கா பரிந்துரை செய்ய வராது. இதுதான் நாங்க பச்சையா சொல்லணும். சரி, அப்ப இந்த நாளில் என்ன செய்யணும்? உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொல்லி அழும்படி நம்மை ஒப்பு